ராஜா ராஜ சோழனின் வெற்றிக்கு காரணம் குலதெய்வம் வராகி அம்மனா? ராஜராஜ சோழனின் வெற்றிக்கு பின்னால் அவரது வீரம், நிர்வாகத்திறன் மட்டுமின்றி அவரது குலதெய்வமான வாராகி அம்மன் மற்றும் சிவபெருமான் மீதான ஆழ்ந்த பக்தியும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது என்று நம்பப்படுகிறது. ராஜா ராஜ சோழனின் குலதெய்வம் வாராகி அம்மன் ஆவார். ராஜராஜ சோழன் எந்த ஒரு செயலை தொடங்குவதற்கு முன்பும், குறிப்பாக போருக்குச் செல்லும் முன்பும், வாராகி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து அவளது அருள் பெற்றுதான் புறப்படுவார். இது அவருக்கு தொடர் வெற்றிகளை ஈட்டித் தந்ததாக நம்பப்படுகிறது. தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன் அங்கு வாராகி அம்மனுக்கு ஒரு தனி சன்னதி அமைத்துள்ளார். இன்றும் அந்த சன்னதி சிறப்பு வாய்ந்த வழிபாட்டுத் தலமாக உள்ளது. ராஜராஜ சோழன் சதய விழா தொடங்குவதற்கு முன்பும் வாராகி அம்மனுக்கு விழா எடுத்து பூஜை செய்த பிறகே விழா தொடங்கும் வழக்கம் இன்றும் உள்ளது. இது வாராகி அம்மன் மீது அவர் கொண்டிருந்த அசைக்க முடியாத பக்தியையும் அவர் வாழ்வில் வாராகி அம்மனின் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது. ராஜராஜ சோழன் வாராகி அம்மனை குலதெய்வமாக வழிபட்டாலும் அவர் ஒரு தீவிர சிவன் பக்தர். தஞ்சை பெரிய கோவிலை சிவபெருமானுக்காகவே கட்டினார். ராஜராஜ சோழனின் ஆட்சி காலத்தில் சைவ மதம் செழித்து வளர்ந்தது. அவர் ஏராளமான சிவன் கோவில்களை கட்டினார். தேவாரம் போன்ற சைவ இலக்கியங்களை மீட்டுருவாக்கம் செய்து கோவில்களில் பாட வைத்தார். பொதுவாக இந்து மன்னர்கள் பல தெய்வங்களையும் வழிபட்டனர். ராஜராஜ சோழனும் தனது காலத்தில் இருந்த பிற தெய்வங்களையும் மதித்து வழிபட்டிருக்கலாம். ஆனால் வாராகி அம்மனும் சிவபெருமானும் அவரது வழிபாட்டில் முதன்மையான இடத்தை பிடித்திருந்தன. மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பெற நமது ஆன்மீகம் விளாக்ஸ் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.